எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாய் நீர் பாராட்டின தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாள் முழுவதும் கண்ணீன் மணி போல நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் தயவிற்காக நன்றி ராஜா. இன்றைய நாளையும் உம்முடைய கடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வம் தாமே நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்யாதபடி உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமா பலவீனமா சுகவீனமா வியாதி வேதனையோடு இருக்கக்கூடிய ஆசிரியர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். யாவரையும் நீர் பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க, வியாதிலிருந்து விடுதலை நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்படியாக கத்தாவே அப்பா அம்மாள் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டதான கத்தாவே, யாவரும் கத்தாவே ஸ்தோத்திரிக்கும் ஆவிக்குள்ள எழும்பி பிரகாசிக்கும். அப்பா ஸ்தோத்திரிக்கும் உடைய சித்தம் இன்னதென்று அறிந்து கத்தா அதன்படி செயல்பட தெய்வம் தாம் நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த கால வேளையிலும் என்னென்ன தேவைகளுக்காக உண்மை நோக்கி காத்திருந்து ஜெபிக்கிறார்களோ கத்த தாமே ஜபத்தை கேட்டு நீர் பதிலை கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க ராஜா. ஆம் கத்தாவே, அப்பா வேலை இல்லாத பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பை கட்டளையிடுங்க. திருமண காரியங்களுக்கு காத்திருக்கணும் பிள்ளைங்களுக்கு ஏற்ற துணை கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனியை காத்திருக்கூட பிள்ளைங்களுக்கும் கர்ப்பத்தின் கனியை நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் கத்தாவே. கடன் பிரச்சனை இருக்கிறதான யாவருக்கும் கடன் அடைக்க ஒரு வழிவாசலை ஏற்படுத்தி கொடுங்க. தடைகள் எல்லாவற்றும் தகழ்த்தி போடுங்க. ஒவ்வொரு பிசினஸ் நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரமானது கத்தா அப்படியாக உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து கத்தாவே எல்லா விதமான தீங்குக்கும் கத்தாவே பாவங்களுக்கு நீர் விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை நாங்கள் எங்கு மகிமைப்படுத்த பிரஸ்தாபப்படுத்த தெய்வம் தம் நீர் இரக்கம் செய்யுங்க. அப்படியா செய்வன் நன்றி செலுத்தி எங்களை தாழ்த்திருப்போம். சகல துதிக்கிற மகிமையாவும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். எங்கள் இரட்சகர் மீட்புமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.